Hi guys, welcome back to Riya's World. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்குடல் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணுன்றதை பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஆட்டுக்குடல் 1 kg எடுத்துக்கிட்டோம். அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிடலாம். எதுக்காக ஹாட் வாட்டரில் போடுறோன்னா அந்த கொழுப்பு அதெல்லாம் போயிடணுன்றதுக்காக, கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஹாட் வாட்டரில் போட்டுக்கலாம். கட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேக விட்டுறக்கூடாது. மிதமான சூட்டில் போட்டாவே கொழுப்பெல்லாம் கரைஞ்சி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பெரிய ஜீரகம், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், குருமிளகு 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 10 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு. இதை நல்லா ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம குடல் வேக வைக்கிறதுக்காக தான் இந்த மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வறுவல் பண்ணுறது எப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம அரைச்ச மசாலா இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலை போட்டுக்கலாம். இதில் நல்லா 10 விசில் பக்கம் விட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கும், சாப்பிடவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஆட்டுக்குடல் வறுவல் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மல்லித்தூளும் மட்டன் மசாலா வந்து 2 ஸ்பூன் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வறுத்து எடுத்துருக்கோம். அதை வந்து வெந்த குடலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டு கட் பண்ணி நம்ம நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின வெங்காயத்தில் 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சாரோடு இது நல்லா குறுகி வந்துடுச்சு. இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். நம்ம சுவையான ஆட்டுக்குடல் வறுவல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டு, குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். நம்ம குழம்பு எதுவும் இல்லாமல் வெறும் சாப்பாட்டிலே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணால் குடலை வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஆட்டுக்குடல் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சாப்பிடவும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.